வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மண்டைக்காடு பகவதி அப்படின்னு எனக்கு மனசுல படுது. இவர் என்ன எழுதியிருக்கார் பார்த்துருவோம். நான் பாட்டு எதையானு சொல்லக்கூடாது இல்ல. அவரும் மண்டைக்காடு பகவதின்னு எழுதியிருக்காரா பார்க்கலாமா? ஆசை ஆசை. பைரவ சித்தர் ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி தெரியுமா? பைரவர் அப்படிங்கிற சித்தர் ஸ்ரீ சக்கரம் அமைச்சு பூஜை பண்ணி அங்கேயே தபஸ் இருக்கணும்னு நினைக்கிறார். எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறார்னா, அரபிக்கடலோரம் அங்க ஒரு பனை மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல போய், அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ரீசக்கரம் அமைத்து அதன் அருகில் உட்கார்ந்து இவர் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தபஸோட உக்ரம் ஆக 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 அவர் சுற்றுச்சூழலையே மறந்துடுறார். எங்க இருக்கார், என்ன ஏது ஒன்றும் தெரியல. அதாவது இந்த மாதிரி தபஸ் இருக்கிறது எப்படின்னு கேட்டாக்க, மனம் உடல் இரண்டும் ஆன்மா எல்லாம் அப்படியே ஒன்ற வேண்டும் இறைவனோடு. அது எப்படி முடியும்? நம்மளாலாம் முடியாது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நீ அமைதியா தியானம் பண்ணுனாக்கா, நம்ம இருக்கும்போது ப்ரெஷர் குக்கர் கத்துதா அப்படின்னு ஒரு திடீர்னு கண்ணை முழிப்போம். எப்பவோ அணைச்சிருப்போம். ஆனா அந்த ப்ரெஷர் குக்கர் கத்துது அப்படின்னு தோணும். நம்மளாலெல்லாம் இப்படி உட்காந்து தபஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா சித்தத்தையும் சிவன் பாலே வைத்தார்க்கு அடியான் அப்படியே ஒரு நிலைப்படுத்தி வைக்கணும். அவர் பாட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆனா அவருடைய உடல்ல இருந்து இந்த புத்தெல்லாம் மூடினா கூட ஓம் சக்தி, ஓம் பத்ரகாளி, ஓம் நீலி அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும் சவுண்டு வந்துட்டே இருக்கு. அந்த நேரத்துல பார்வதியினுடைய ஒரு அவதாரமாகிய காளி பூலோகத்தில் சஞ்சரிக்க வருகிறாள். வருகிற பொழுது எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ஒலி வருது, யார் என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த புற்றுலேருந்து சத்தம் வருது. இவ என்ன பண்றா, அந்த புற்றுக்குள்ள தன்னை அப்படியே ஆவிர்பவிக்க செய்துடுறா. அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த எல்லாருக்கும் இது என்ன நடந்ததுன்னே மறந்து போச்சு. ஒரு நாளைக்கு யாரோ அந்த பக்கத்துல ஏதோ கடப்பாறை எடுத்து வெட்டும் பொழுது ரத்தம் பிரிட்டதான். உடனே அங்க என்னன்னு பார்த்தாக்க ஒரு ஸ்ரீ சக்கரம் இருந்திருக்கு. அந்த யோகியுடைய அந்த ஒரு ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு இருந்திருக்கணும் அங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அப்போ பத்ரகாளியே ஒருத்தர் மேல ஆவிர்பவிச்சு என்ன சொன்னா, நான் இங்கதான் இருக்கிறேன், இது மந்தை வழியாக இருந்த இடம், மந்தைக்காடு, ஆகையினால் நான் இங்கு மண்டைக்காடு பகவதியாக இருக்கிறேன், பெண்களுக்கு குறிப்பாக நான் அருள் புரிவேன்னு சொன்னதுனால இன்னைக்கும் பெண்கள் இருமுடி கட்டி போற ஒரே கோவில் மண்டைக்காடு பகவதி கோவில். வேற யாரும் இல்லை, பெண்கள் மட்டும் தலைக்கு இருமுடி கட்டி சபரிமலை, பெண்களின் சபரிமலைன்னு சொல்றாங்களே, அது இந்த மண்டைக்காடு. அங்க 9 பானைகள், 4 சட்டிகள், ஒரு பனை ஓலை பெட்டி, இவற்றில் 11 வகையான பலகாரங்களை வைத்து ராத்திரி 12 மணிக்கு படைப்பாங்க. இதெல்லாம் படைக்கிற பொழுது 2 குடம் தேனும் அந்த பகவதி அம்மனுக்கு வச்சு படைக்கிறாங்களாம். அங்க படைக்கிற போது வேற ஒரு சத்தம் கேட்காதாம், அந்த பறை ஒலி மட்டும் கேட்குமா. வெறும் பறை ஒலிக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டாங்க. அந்த ராத்திரி நள்ளிரவு பூஜை நடக்குமா. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த காளி, சூலினி, துர்கை இவர்களெல்லாம் வழிபடுற பொழுது தீமைகளை அகற்றுவதற்கான சக்தி உங்களுக்கு வலுப்படும். அதுக்காக தான் பெண்கள் போறாங்க. சாதாரணமாவே பெண்களுக்கு இந்த பெண் தெய்வங்களுடைய அருள் நிறைய உண்டு. அதுல குறிப்பாக இந்த மாதிரி பகவதி அம்மன், அந்த பகவதியை கூட அவங்க அம்மே நாராயணான்னு சொல்றாங்க, அம்மே பகவதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இன்னும் ஒரு கதையும், சின்ன கதையும் இருக்கு. ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்துட்டு, எனக்கு இங்க ரொம்ப பசிக்கிறதே, இங்க எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பொழுது ஒருத்தர் அங்கேருந்து அதோ விளக்கு தெரியறதே அந்த இடத்துல போய் கேளுங்கோ, யாரானு சாப்பாடு போடுவாங்கன்னு. அவர் அங்கே போய் அம்மே ஏதானு கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னது. நல்ல ஒரு மூதாட்டி அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து மறைஞ்சதாகவும், கடைசியில அதுதான் அந்த மண்டைக்காடு பகவதி கோவில் என்பதையும் அவர் உணர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் நிறைய நடக்கிறது நம்ம நாட்டுல. ஆனா சில பேர் அதை
நம்புறது இல்ல. ஏன்னா நம்புறதுக்கு இல்லாதபடியும் மத்தவங்க சொல்றதுனால எது நிஜம் எது பொய்ன்னு நமக்கு தெரியறது இல்ல. ஆக மொத்தம் கோவில பத்தி சில சில வரலாறுகள் சொல்ற பொழுது நாம கேட்டுக்கணும். இந்த மண்டைக்காடுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. இருமுடி கட்டுற பெண்கள பார்த்தாலே புண்ணியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க விரதம் இருந்து அப்படியே அந்த அந்த விரதம் இருந்தா அவங்களுக்கு ஒரு தனி ஒரு சுடர் ஒண்ணு வரும் உடம்புல. அத போல இந்த மண்டைக்காடு பகவதி வழிபடுகின்றவர்கள் பெண்கள் திரளாக போறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பார்க்க வேண்டிய ஊர் கூட. பொதுவா கிரகணம் அப்படிங்கிற பொழுது எல்லா கோவிலும் மூடிடுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஆனா கிரகண காலத்துல ஒரே ஒரு கோவில் மட்டும் மூடுவதே இல்லை, பூஜையும் நிற்பதில்லை. அது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம். எதனால அதுக்கு வாஞ்சியம் அப்படின்னு பேரு அப்படின்னு கேட்டா, ஒரு தூரம் திருமாலோட கோவிச்சுக்கிட்டு திருமகளானவ கோச்சுன்னு போயிடுறா. போன பொழுது திருமால் இந்த ஊருக்கு வந்து வாஞ்சையோடு அவள் என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டின்றாராம். திருமகள் வந்து சேர்ந்ததா சொல்லுவாங்க. அதனால வாஞ்சையோடு ஒரு கணவன் மனைவி இருக்கணும்னா ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த கோவில்ல வந்து பைரவர், கால பைரவர், காசியிலும் வீசம் அதிகம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காசியில இருக்கிறது போலவே இங்க இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு பேர் குப்த கங்கை. அங்க கங்கை எல்லா பாவத்தையும் ஏத்துக்கிறேனே, எனக்கு எங்கேயானு கொஞ்சம் இந்த சுமை குறைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கா அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சொன்ன இடம் தான் குப்த கங்கை. நீ இங்க வா, இங்க என்ன மக்கள் வந்து அவ்வளவு பாவிகள் இல்ல, உனக்கு அவ்வளவா பாவம் சேராது வா அப்படின்னு சொல்லி குப்த கங்கையாக கங்கை இருக்கிறாள். இங்க கால பைரவர் காசியில வந்து தண்டம் வச்சுட்டு நிப்பாரு. யார் யார் என்ன தப்பு பண்றாங்கங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டு அவர் கணக்கு எழுதுறவர் அங்க. இங்க அப்படி இல்லை, அவர் யோக பைரவராக இருப்பதனால அவருக்கு ஆசன பைரவர்னு பேரு. யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஊருக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, வீரபத்ர சுவாமி தக்ஷ யஜ்ஞத்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாராம், தலையிலிருந்து ஒரு சடையை எடுத்து அப்படி கீழே போட்டாராம். அதுலேருந்து ஒரு அஜானுபாகுவா ஒரு உருவம் வந்துதான். வீரபத்ரர், அக்னி வீரபத்ரர், அகோர வீரபத்ரர்பாங்களே, ஒரு மாதிரி பயங்கரமா அவர் வந்து தக்ஷ யஜ்ஞத்தை அழிச்ச பொழுது எல்லாரையும் அடிச்சு உடைச்சதுல சூரியனுடைய பல்லுகளெல்லாம் கொட்டி போச்சான். அந்த சூரியனுடைய ஒளி மங்கி பல்லெல்லாம் கொட்டி போய் அவனுடைய அழகு இழந்த பிறகு ஏன் அந்த தக்ஷனுடைய யாகத்துக்கு நீ வந்தேன்னு கேள்விதான் கேட்டாராம். அந்த சூரியனே இங்கு வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து இறைவனை கும்பிட்ட பிறகு அவருக்கு பழைய பொலிவும் பழைய அழகும் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்காக இந்த ஸ்ரீவாஞ்சியத்தை பத்தி இப்ப சொல்றேன்னா, பொதுவா கிரகண நேரத்துல யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க. கோவில் திறந்திருக்காது. கிரகண நேரம்னாலே எல்லா கோயிலும் மூடிடுவாங்க. ஆனா உலகத்திலேயே இல்லாத ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த கோவிலில் மட்டும், ஸ்ரீவாஞ்சியம் கோவில்ல மட்டும் கிரகண நேரத்திலும் திறந்திருக்கும், பூஜைகள் நிற்காது. அது எதனால அப்படின்னு கேட்டா, இதை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது அங்குள்ள இறைவன், அங்குள்ள இறைவி, அங்குள்ள சக்தி, அங்குள்ள அந்த அந்த ஆலயத்தின் சிறப்பே. காசியே புண்ணியங்கிறாங்க, இது காசியிலும் வீசம் அதிகம் அப்படின்னா கண்டிப்பா வாஞ்சியத்துக்கு நீங்க வாஞ்சையோட எல்லாரோடையும் இருக்கணுங்கிறதுக்காகவாவது இந்த ஸ்ரீவாஞ்சியத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் வரும்பொழுது சர்வா அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு பயம் வந்துடுத்தோம். என்னன்னு கேட்டா, நான் துவாபர யுகத்தோட போயிருந்திருக்கலாமே, இப்ப நான் கலியுகத்துல இருக்கேனே, கலிபுருஷன் என்னை எப்படி படுத்துவானோ அப்படின்னு நினைச்ச பொழுது கலிபுருஷன் அவரை துரத்தி துரத்தி ஓட ஓட இவரும் ஓடி வந்து அந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்குள்ள வந்து என்னை கலிபுருஷன் துரத்துகிறானே அப்படின்ன பொழுது, இந்த இடத்துல எந்த கலிபுருஷனாலும் கலியின் தோஷம் யாரையும் பீடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்ததுனால, காசியை போலவே இந்த ஊர்லயும் என்ன பண்றாங்க, கருப்பு கயிறு கொடுக்குறாங்க. காசிக்கு போனா ஒரு கருப்பு கயிறு கட்டி விடுவாங்க இல்லையா, காசி கயிறுன்னு வாங்கிட்டு வருவாங்களே. இப்ப எல்லா கோவில்லையும் கலர் கலரா கயிறு தராங்க. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. மஞ்சள்ங்கிறாங்க, ஆரஞ்சுங்கிறாங்க, பச்சைங்கிறாங்க, எல்லாம் கேட்டாங்க அந்த கோவில் இந்த கோவில்ங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த காலத்துல காசி கயிறு மட்டுமே, கருப்பு கயிறு மட்டுமே அணிந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு இந்த கோவில்ல தராங்க. இன்னொன்னு, இந்த கோவிலில் பைரவர் தண்டனை தருவதில்லை. வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணினாலும் மன்னிக்கப்பட்டு நல்ல வாஞ்சையோடு இறைவனும் இறைவியும் எல்லாருக்கும் அருள் பண்றாங்கங்கிறது ஒரு தனி விஷயம்.
ஸ்ரீ வாஞ்சியம். கஷ்டம் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரையான்னு கேளுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. அதை ஏன் கேட்குறீங்கன்னு அவங்க கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம். அப்ப இந்த இறை அன்பர்களுக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்னு நீங்க யோஜனை பண்ணீங்கன்னா, நானா நினைச்சு பார்க்குறேன், ஏன் கஷ்டம் இல்லை? இப்ப அப்பர் வந்து முதல்ல அவருக்கு வயிற்று வலி வந்தது. சூளை நோயின்னு சொல்லுவாங்க. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இடன்னு பாடியிருப்பார். அவ்வளோ வலிக்குதுப்பா என் வயிற்றுல இருக்கிற சூளை நோய், அதை போக்கக்கூடாதான்னு அவருக்கு அது ஒரு கஷ்டம் வந்துச்சு. உடனே ராஜா என்ன பண்ணா, நீ என்ன போய் திருநீர் இட்டுக்கிட்ட, நீ நம்மளுடைய சமண மதத்துல இருந்தவன், நீ ஏன் போய் திருநீர் வச்சுக்கிட்டு நீ மாறின, ஆகையினால உன்னை பிடிச்சு சுண்ணாம்பு காலவாயில போட்டுடுவேன் அப்படின்னு. அதாவது சுண்ணாம்பு அறை, நீற்றறையில போட்டுடுறான். அங்க போட்டு ஒரு வாரம் அவரை சுண்ணாம்பு காலவாயில போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுறான். ஒரு வாரம் கழிச்சு, ஏப்பா இவனுடைய எலும்பு இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்பிச்சா, அவர் அன்றலர்ந்த மலர் போல அப்படியே இருந்தாராம். வெளியில வந்துட்டு, ஏயா உன்னை நீற்றறையில போட்டோமே, உனக்கு என்னையா ஆச்சுன்னா? எனக்கு ஒண்ணுமே ஆகல. எப்படி இருந்தது உனக்கு உள்ள? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னாராம். எப்படி இருந்ததான்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் போல குளிர்ச்சியா இருந்தது. காரணம், நான் இறைவனை மனதில் நினைத்ததுனால எனக்கு எதுவுமே பாதிக்கல அப்படின்னுட்டு. அப்ப சரி, இவனை என்ன பண்ணலாம்? இவனை ஒரு கல்லில் கட்டி நடு கடலில் அழைத்து கொண்டு போய் கல்லோட உள்ள தூக்கி போட்டு வந்துருங்க அப்படிங்கிறான் அந்த ராஜா. அப்படி போட்ட பொழுது அவர் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்த அடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி பாடி கல் மிதந்து திருப்பாதிரி புலியூரில் வந்து கரையேறினார் அப்படின்னு ஒரு கதை. ஆக மொத்தம் நாம நினைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் கூட தான் கஷ்டம். அந்த கஷ்டம் வந்துதான் அதில் புடம் போட்டவர்களாக, ஏன்னா அவர்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. நமக்கும் கஷ்டம் வருது, நமக்கு நம்பிக்கை கிடையாது. அதாவது இந்த கோயிலுக்கு போனா நடக்குமா நடக்காதா, உனக்கு நடந்ததா எனக்கு நடந்ததா, அப்ப நான் போனா எனக்கு நடக்குமா, இதுலதான் நாம இருக்கோமே தவிர இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவனை அப்படியே டோட்டலா சரணாகதி நம்பினால் நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. சரி, இப்ப சம்பந்தருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அது சின்ன பாலரா வாயன் பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவெய்திடேல் அப்படின்ப. அதாவது பால்மணம் மாறாத பச்சிளம் பாலகனாக மதுரைக்கு போகிறார். எதற்காக? மதுரைக்கு மங்கையர்க்கரசியார் கூப்பிட்டு, இந்த ராஜா சமண சமயத்தை சேர்ந்தவனா இருக்கான், திருநீர் அணிய மாட்டேங்கிறான், எனக்கு அது பிடிக்கல, நீங்க வந்து அவரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமூர்த்திகளை அழைத்த பொழுது அவர் வரார். வந்து ஒரு மடத்துல தங்கி இருக்கும் பொழுது யாரோ தீயவர்கள் அந்த மடத்துக்கு தீ வச்சிடுறாங்க. அப்ப அந்த திருஞான சம்பந்தர் ஒண்ணுமே சொல்லல. நான் இருக்கிற இடத்துல எப்படிப்பா தீ வைக்கலாம்லாம் ஒன்னும் சொல்லல. செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சலென்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே நிடுறார். இங்க எந்த மாதிரி தீ பத்த வச்சிருக்கிறாங்களோ அந்த தீ மெதுவா போய் அந்த ராஜா பாண்டியராஜனை பிடிக்கட்டும்னுட்டார். அவ்வளவுதான், ராஜாக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சு. அதை யார் தீப்பாங்கனாக்க சமணர்கள் வந்து மயில் பீலி எல்லாம் போட்டு அவங்க ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில இவர் போய் என்ன பண்றார், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு அந்த பதிகத்தை பாடி அவனுக்கு திருநீர் எட்டு வெப்பு சுரம் குறைந்தது. அதனாலதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிராமத்து பக்கத்துல எல்லாம் எல்லாருக்கும் இந்த மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் எல்லாம் தெரியாது. திருநீர் எடுத்து தண்ணியில குழைச்சு இந்த நெத்தியில பத்து போடுறாப்புல பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. நமச்சிவாயப்பா காப்பாத்துன்னு விடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், அந்த நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னுட்டு. அவருக்கும் நிறைய எல்லாரும் கஷ்டம் எல்லாம் கொடுத்ததுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு இடத்துல நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்தாங்களாம். பொன்னும் பொருளும் கொடுத்துட்டு முருகன் பூண்டி அப்படிங்கிற ஊருக்கிட்ட அவர் வரும் பொழுது யாரோ இவருடைய செல்வத்தெல்லாம் இவருக்கு கொடுத்ததெல்லாம்
பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு அவர் எவ்வளவு வருத்தப்படுறாருன்னா, இருந்து இருந்து எனக்கு பொன்னும் பொருளும் பவழமும் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த முருகன் பூண்டியில வந்த திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் அப்படிங்கிறார். அதாவது அவங்க குத்துறா அடிடா அப்படியெல்லாம் பேசுறாங்க, என் கையில இருக்கிறது யாருன்னே தெரியல, முகமூடி அணிஞ்சவங்க எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனை முடுகனாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டிமான் நகர்வாள், இங்க இருக்கியே நீ எதுக்குப்பா இருக்க, என்னெல்லாம் காப்பாத்தாம நீ எதுக்குப்பா இருக்க, எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னாராம். அப்ப வந்து அந்த அவருடைய அவங்களே கொண்டு வந்து அந்த செல்வத்தை திருப்பி கொடுத்ததா ஒரு வரலாறு. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் எல்லாம் கூட சுந்தரருக்கு ஏன் வரணும் இல்லையா? சுந்தரருக்கு வரணுங்கிறது இல்ல, வந்தது. இப்ப நான் எதுக்கு இப்ப யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த 4 வந்த கஷ்டம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர்களும் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்தாலும் எனக்கு கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு இறைவன் பாதம் இருக்குன்னு நம்பினாங்கல்ல, அதனாலதான் அவங்களால இன்றளவும் நம்ம பேசுறோம்ல, அவங்க பாட்டை நாம பாடுறோம்ல. இப்ப திருவாதவூரர் என்ன பண்ணார், அரசன் போய் வந்து குதிரை வாங்கி வரும் அப்படின்னு நல்ல அரேபிய குதிரை வாங்கி வரும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தா இவர் போய் கோவில் கட்டிட்டாரு. கோவில் கட்டின உடனே அரசர் கோவம் வந்து அவரை இழுத்துன்னு வர சொல்லி ஜெயில்ல போட்டுட்டு, எங்கப்பா நீ குதிரை வாங்க சொன்னா, நான் அந்த சுவாமிகிட்ட கேட்டேன், குதிரை வரும்னு சொல்லியிருக்காரு, ஆவணி மாசம் வரும்னு சொல்லியிருக்கார், மூல நாள்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. குதிரையும் வரல, ஒன்றும் வரல. அப்ப இவரை இன்னும் கொஞ்சம் ரொம்ப துன்புறுத்தும் பொழுது அழகா உடை அணிந்த ஒருவன் வந்து நிறைய குதிரைகள் எல்லாம் அழைச்சின்னு வந்தானாம். ஓ வந்துட்டான்ப்பா வியாபாரின்னு சொல்லிட்டு குதிரையெல்லாம் வாங்கி லாயத்துல கட்டிட்டு வியாபாரி போயிட்டான். அன்னைக்கு ராத்திரியே குதிரையெல்லாம் நிறையா போச்சு, பறி நிறைய ஆயிடுச்சு. மற்ற எல்லா குதிரையும் சேர்த்து கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு அது. அதனால இவர் மேல ரொம்ப கோபம் வந்து நல்ல வெயிலில் வைகையில ஒரு கல்லை நிறுத்தி அதுல இவரை பிணைச்சு வச்சுட்டான். இந்த மணல் சுடும், தலையும் சுடும், இந்த கல்லும் சுடும், மேனி சுடும், அப்படியே அவரை தகிக்க தகிக்க அப்படி வச்சு ஒரு தண்டனை கொடுத்தான். அப்ப பார்த்தார், அவர் சொன்னார், நான் வந்து கோவில் கட்டினது எனக்காகவா? மனசுக்குள்ள அவருக்கு நினைக்கிறார், என்னுடைய குருநாதனை பார்த்தேன், அந்த குருந்த மரத்தடியில் என் குருநாதனை பார்த்தேன், என் குருநாதனுடைய கட்டளையின்படி நான் இப்ப அந்த ஆவுடையார் கோவில் நான் கட்டினேன், ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேட்ட பொழுது வைகை ஆத்துல பெரிய வெள்ளம் வருது. சோ அதுவும் கஷ்டம் தானே. ஒரேடியா வெள்ளம் வந்த உடனே அவரை எடுத்து தூக்கி கரையில நிக்க வச்சுட்டு பார்த்தா கரை உடைச்சுண்டு போற அளவுக்கு வெள்ளம் வருது. அப்படி வெள்ளம் வருகின்ற பொழுது ராஜா பாக்குறான், என்னடா இது ஒரேடியா வெயிலா இருக்குன்னு இவரை தூக்கி அங்க போட்டாக்க இப்ப ஒரே வெள்ளம் வந்துடுச்சே அப்படின்னுட்டு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மண் வெட்டி போடணும் இந்த கரையை இங்க இந்த பக்கம் ஊருக்குள்ள வராதபடி. அந்த ஊர்ல வந்தின்னு ஒரு கிழவி, அவ புட்டு பண்ணுவா, புட்டு பண்ணி விற்கிறது தான் அவளுக்கு வியாபாரம், குழந்தைகள்லாம் கிடையாது. கூனி வந்தி செய்த பிட்டு மரத்தடியில் குந்திக்கிட்டு தின்ன தின்ன இனிக்குமடான்னு ஒரு ஒரு பாமர பாட்டு உண்டு. அந்த அவ என்ன சொல்றாளாம், எப்பா எனக்கு புள்ள குட்டி யாரும் கிடையாது, எனக்கோ வயசாயிடுச்சு, யார் வந்து என் பங்குக்கு நீங்க மண்ணை போட்டு அடைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கூலியை கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னாலும். அவங்ககிட்ட சொல்லி இவங்கிட்ட சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு பையன் வந்தான், நல்ல ஒரு இளைஞன். அங்கேருந்து வந்து, வந்தி பாட்டி, நான் வந்து உனக்கு கரையை அடைக்கிறேன், எனக்கு நீ என்ன கூலி கொடுப்பேன்? என்னத்த கூலி கொடுக்க முடியும், நானோ புட்டு சுடுறவ, இந்த புட்டு சுடுறதுல வேணா உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அதுதான் உனக்கு கூலின்ன பொழுது, அப்போ ஒரு காரியம் பண்ணு, அப்படியே உதிராம இருக்கிற புட்டெல்லாம் நீ வித்துக்கோ, இந்த உதிர்ந்த பிட்டெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாலாம். சரின்னாலாம். அடுத்த நாள் காலையில அவ புட்டு பண்றா, அது பிடியே படலை, எல்லாம் உதிர்ந்து போச்சா. இவன் எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டானா. சாப்பிட்டுட்டு நான் போய் மண்ணெல்லாம் போட்டு அடைச்சிட்டு வரேன் அப்படின்னு இதை மண் வெட்டி எடுத்துக்கிட்டு போறான். இவன் போனவன் மற்றவங்கெல்லாம் மண் வெட்டி போட்டிருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நல்லா அந்த முண்டாசை பிரிச்சு அதை அப்படி தலையணையா சுருட்டி வச்சுக்கிட்டு படுத்துட்டான், தூங்கிட்டான். தூங்கினா அந்த அந்த மேல்பார்வை பார்க்கறவாங்க, ஏய் எழுந்திரு, அரசர் வருகிறார், நீ என்ன இங்க படுத்திருக்க அப்படின்ன பொழுது அதுக்குள்ள ராஜா வந்துட்டான். என்னப்பா இங்கன்னாக்கா, எல்லாரும் மண்ணை அடைச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க, இவன் பார்த்து தூங்கிட்டு இருக்கான், இவன் யாரு, நம்ம அந்த கூனி வந்தி இருக்கால்ல அவளுக்காக வந்து பின்ன எப்படி அவன் அங்க தூங்குறான்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு பிரம்பு எடுத்து
ஒரே அடி சுளீர்னு அடிச்சான் பாரு. அந்த பையன் காணாம போயிட்டான். அத்தனை பேர் முதுகுலையும் சுளீர் 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 சுளீர்னு அடி விழுந்தது. ஸோ பிரம்பாலே பட்ட அடி எல்லாருடைய முதுகுலையும் விழுந்தது. திருவாதவூரர் முதுகிலும் விழுந்தது. அப்பதான் அவர் சொன்னாராம், வெயிலிலும் நிற்க வைத்தாய், கரையிலும் என்னை சேர்த்தாய், பிரம்பாலும் அடித்தாய் ஈஷா. ஆனா ஒண்ணு, நான் எனக்காக பண்ணிக்கல, இவ்வளவு கஷ்டம் நீ கொடுத்த எதுக்காக? உன்னுடைய புகழ் உலகுக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே. அது போலத்தான் நமக்கும் வாழ்க்கையில எல்லாம் நிறைய துன்பங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு கஷ்டம் வந்துட்டு ஏங்க ஓயவே ஓயாதா, ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு. இது நடுப்புற இருக்கிற ஒரு சுகத்தை நாம மறந்துடுறோம். நமக்கு இந்த மலை மாதிரி தெரியறது கஷ்டம் ஒண்ணுதான் இல்லையா? நீங்க யோஜனை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப சௌக்கியம், எனக்கு ஒரு குறையுமே இல்லை, ஒருத்தருமே சொல்றது இல்லை, சொன்னா கண்ணு விழுந்துருமா, அது வேற ஒரு ஒரு மூட நம்பிக்கை. வாய் வார்த்தைக்காவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஒருவேளை துன்பம் குறையலாம். நாம என்ன பண்றோம்னா, கஷ்டமே வரக்கூடாது, நல்லதே நடக்கணும், எல்லாத்துலயும் எனக்கே நடக்கணும். இந்த குழந்தைங்க, இப்ப இருக்கிற குழந்தைங்க யாரை கேளு, ஐ எம் ஃபர்ஸ்ட். நான் சொன்னேன், நீயே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னாக்கா எப்படின்னா, அப்படிதான் எங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு பாசிட்டிவ் திங்கிங்னு பேராம். நான் தான் முதல்வன், நான் தான் முதன்மையானவன், நான் தான் முதல் பரிசு வாங்குவேன், இதை நீ சொல்லிட்டே இருந்தாதான் நீ வாங்குவேன்னு சொன்னாலும் எல்லா வீட்டு குழந்தைகளும் நான் தான் முதல் ஆளா இருக்கும், நான் தான் முதல் ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. நான் இப்ப எதுக்காக இது இது இத்தனை இந்த நால்வருடைய கதையும் ஏன் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்க, கஷ்டம் வராமல் நால்வர் இல்ல, 63 நாயன்மார்கள் இல்ல, வைணவ பெரியார்களும் இல்லை, எல்லாருக்கும் வாழ்க்கையில பலவித சோதனைகள் இருந்தாலும் அந்த இறை நம்பிக்கையால் மட்டுமே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சின்னு வந்தது போல, ஒரு கல்லு தூண்ல நம்மளெல்லாம் கட்டி இந்த சம்சார கடலில் விட்டெறிஞ்சாலும் நாம் மிதந்து மேலே வர வேண்டும் என்றால் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஒரு இறைவன் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா போறோம். அந்த சாமியா இந்த சாமியா, எல்லா சாமியும் ஒன்று சாமி தான். அதாவது எல்லாத்துக்கும் மேல ஒரு பரம்பொருள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பரம்பொருள் நிறைய வேஷத்துல வருது அப்படி நீங்க எடுத்துக்கணும். சில பேர் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய பிள்ளையாருக்கு பாவம் இத்தினூண்டு மூஞ்சு இல்ல, பாவம் இல்ல அந்த மூஞ்சூருக்கு வலிக்காது, இந்த குழந்தைங்கள்லாம் கேட்குற கேள்வி. அப்புறம் மயில் வாகனத்து மேல ஏன் முருகன் வந்து உட்காரவே இல்லை, சும்மா நின்றுட்டு இருக்கார், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற போது இதுகளுக்கெல்லாம் கூட நிறைய கதைகள் இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த நால்வர் கதையை நான் ஏன் சொன்னேன்னாக்கா, அடுத்த முறை யாரான்னு உங்களை கேட்டாங்கன்னு, வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு, இறையருளால் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க. இறையருளால் நன்றாகவே இருப்போம். இதில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். சரிங்களா?